இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து அதை கழுவி ஊற வச்சிடுறேன். பருப்பை நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பாத்திரத்துலையே வேக வச்சுட்டேன். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா குக்கரில் வேறு ஏதாவது சேர்த்து வைக்கும் போது அது கூடவே சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ நம்ம ரசப்பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1½ டீஸ்பூன் தனியா, 1½ டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு வத்தல். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கங்க. ரொம்ப ஸ்பீடில் வச்சு கருக விட்டுறாதீங்க. பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் தனியாக வறுக்கனாலும் வறுக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பவுடர் ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி பதத்தில் பார்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் வெந்நீல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் புளிக்கரைசலுக்காக. பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி 1-2 மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவேன். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு ரசம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக தாளித்து ஊற்றினாலும் ஊற்றுங்க. அது உங்களோட விருப்பம். இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வத்தல், இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் லேசாக கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இந்த புளிக்கரைசலில் சேர்த்துக்கிறோம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க 7-8 பல்லு பூண்டு, அப்புறமா நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு, இது ரெண்டையும் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. பருப்பு வேக வைக்கும் போதே நான் அதில் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுட்டேன். ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ரச பவுடரை நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பருப்பு வச்ச பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தை அலசி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவு எல்லாமே ஒரு 7 பேருக்கு பண்ணுற மாதிரி சொன்னேன். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு கொதி வர விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடியாக போகுது. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒன்றா கரைச்சிட்டு கூட மொத்தமாக அடுப்பில் கொதிக்க வச்சு நீங்கள் தாளித்து கூட ஊற்றிடலாம். இப்படி ஒன்றா ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். லைட்டாக பெப்பர் சேர்க்கறனாலும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேல் தாக்கில் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெய்லியுமே ரசத்தை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் ஒரே மாதிரி ரசத்தை சாப்பிட்டாலும் நமக்கு கடுப்படிக்கும்ல. அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரசத்தை செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ஃபைனலாக நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் கலந்துக்கலாம். ரசம் ரொம்பவே வாசமாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.